சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IPC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கப் போவதில்லை என்கிறார் ஜனாதிபதி. மீசாலை வீட்டுத் திட்ட நிகழ்வில் தெரிவிப்பு. ஜூலி சங்கை சாபம் என விமர்சித்த கம்மன் பில பதவிக்காலம் நிறைவடைந்ததை பால்சோவுடன் கொண்டாடுமாறும் அழைப்பு. நைனாதீவு சென்ற அனுர நாகவிகாரை விகாராதிபதியுடன் சந்திப்பு. விளக்கு மறியலில் உள்ள பலாங்கொட கசப தேரரின் நலம் விசாரித்த விமல். கைதின் பின்னணியில் அரசியல் பின்புலம் உள்ளதாக விசனம். 95 பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை. சர்வதேச காவல்துறையை நாடும் ஸ்ரீலங்கா. கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு டிரம்பின் பதவி காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். யாழில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரையினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் காணி விடுவிப்பு தொடர்பில் நைனாதீவு விகாராதிபதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நைனாதீவுக்கு சென்று நாகவிகாரை விகாராதிபதியை சந்தித்து ஆசிகளை பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி தன்னிடம் நேரில் வரவில்லை என அண்மையில் நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். அதேவேளை தையிட்டி விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் விகாரை அமைந்துள்ள 1.2 ஏக்கர் தனியார் காணிகளுக்கு மாற்றீடாக தையிட்டி விகாரைக்கு சொந்தமான காணிகளில் மாற்றுக் காணிகளை வழங்கி தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தேர்வு வழங்க தயார் என அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அத்துடன் தையிட்டி பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்தும் நைனாதேவி விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரசாங்கம் நாட்டில் உருவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட மீற இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் இலங்கை முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டு வீடுகளின்றி தவிக்கும் 2,500 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் விசேட வேலை திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கான அடிக்கல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் குறித்த பயனாளியின் குடும்பத்தாரால் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீசாலை வீரசிங்க ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்வில் பயனாளிகளுக்கான வீட்டு மானிய காசோலிகள் ஜனாதிபதி முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டன. நீண்ட காலமாக தற்காலிக வசிப்பிடங்களில் வாழ்ந்து வரும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கிலும் அவர்களுக்கு பாதுகாப்பானதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலும் இந்த வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன்போது உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி யுத்தம் முடிவடைந்து நீண்ட காலம் சென்றாலும் மக்களுக்கு தமக்கான வீட்டில் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் என கூறினார். குறித்த மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வீடற்றவர்களுக்காக 10 லட்சமாக இருந்த வீட்டுக்கான கொடுப்பனவை 20 லட்சமாக அதிகரித்து அவர்களுக்கு சிறந்த வீட்டை நிர்மாணிக்க முடியுமான சூழலை உருவாக்க முடிந்தமை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இன்று முதல் முறையாக வடக்கு மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரசாங்கம் நாட்டில் உருவாகி இருப்பதாகவும் அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட மீற இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். அவர்கள் இழந்த அபிவிருத்தியையும் அழகான வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் கூறினார். அத்துடன் பலாலி விமான நிலையத்தின் புனரமைப்பு மற்றும் காங்கேசன்துறை துறைமுக பணிகளை உடனடியாக தொடங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ நாட்டின் எப்பகுதியிலும் எந்த ஒரு இனவாதத்திற்கும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார்.
சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையை ஒழித்து உள்ளங்களை ஒன்றிணைத்து மோதலற்ற ஒற்றுமையுடன் வாழக்கூடிய நாட்டை எதிர்கால சந்ததியினருக்கு உருவாக்க ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் தைப்பொங்கல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். இன்றைய தினம் வீடுகள் இல்லாத மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்ற போதை ஒழிப்பு நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலாங்கோடு கசப தேரரை நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச மற்றும் தீரர்கள் உள்ளிட்ட குழுவினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலை வைத்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கசப தேரரின் நலம் விசாரிப்பதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரது பின்புலத்தில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டார். கரையோர பாதுகாப்பு கட்டளை சட்டமானது வெறுமனே நாடாளுமன்ற உறுப்பினரது பின்புலத்துடன் பாய்ந்தமையினாலேயே குறித்த கைதானது இடம்பெற்றது திட்ட தெளிவாக புலப்படுவதாகவும் விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளார். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. நீதியால் மாத்திரமே ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப முடியும். இருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஒரு சட்டமும் ஏனையோருக்கு ஒரு சட்டமும் இந்த நாட்டில் இருப்பது ஏன் என கசப தேரரின் நலம் விசாரித்ததன் பின்னர் சீலரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து தற்போது நாட்டில் புத்த சாசனம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் விமல் வீரவன்ச, அரிசிமலை விகாரையின் விகாராதிபதி பானாமூரே திலகவன்ச நாயக்க தேரர், சீலரத்ன தேரர் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இளங்குமரன் தன்னை தாக்கியதாக கிராம சேவகர் ஒருவர் கிளிநொச்சி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கிராம சேவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதியன்று வெள்ள அனர்த்தம் காரணமாக மக்கள் தங்க வைக்கப்பட்ட பரந்தன் இந்து மகாவித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்ட போது அதனை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்து கிராம சேவையாளரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய குறித்த சம்பவத்தை காவல்துறையினர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். அன்று குறித்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக 2025 12/16 அன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அடுத்த வழக்கு இன்று தமிழிடப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு இன்று பதில் நீதவான் S. பாலசுப்ரமணியம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராம சேவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்தனி ஒருவர் முன்னிலையாகியுள்ளார். குறித்த வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்த நிலையில் பிணையில் சென்றிருந்தார் எனவும் இன்றைய தினம் ஜனாதிபதியின் நிகழ்வில் கலந்து கொள்வதனால் வர முடியவில்லை எனவும் குறித்த சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். கிராம சேவையாளர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் பிணையில் சென்றால் குறித்த தவணையில் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டியது கடமை எனவும் முன்னிலையாகாது சட்டத்தரணியை அனுப்புவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு எனவும் பதில் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார். இதன்போது எதிர்வரும் 20ஆம் தேதியன்று வழக்கு தமிழிடப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை மன்றில் முன்னிலையாகுமாறு நீதவான் காவல்துறையினருக்கு தெரிவித்தார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள இலங்கையைச் சேர்ந்து 95 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர்களை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு அறிவித்தல் பெறப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு சிவப்பு அறிவித்தல் மூலம் ஒருங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் 10 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் 2025ஆம் ஆண்டு 11 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார்.
2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் 21 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக கூறினார். வெளிநாடுகளில் தங்கியிருந்து இணையவழி மூலமாக பாரிய நிதி மோசடிகள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இதுவரை மொத்தம் 95 பேருக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சிவப்பு அறிவித்தல் நடவடிக்கைகளின் மூலம் இன்று 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் டித்வா புயலினை தொடர்ந்து ஏற்பட்ட கடும் மழை மற்றும் மண் சரிவு காரணமாக மத்திய மலைநாட்டு இயற்கை வனப்பகுதிகளில் 34% சேதமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. டிட்வா புயலினால் மத்திய மலைநாட்டின் தனித்துவமான இயற்கை வன சுற்றுச்சூழல் அமைப்புகள் மண் சரிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றாடல் அமைச்சர் தமிக படபெந்திக குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பகட்ட ஆய்வுகளின்படி இப்பகுதியில் உள்ள 34% காடுகள் அழிவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பாதிப்புகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சுற்றாடல் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழு தனது பூர்வாங்க அறிக்கையை அமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் இயற்கை அனர்த்தத்தினால் நாட்டின் 7 பிரதான நதி படுகைகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய மலைநாடு மட்டுமன்றி இலங்கையின் கடலோர சூழல் மற்றும் களப்பு பகுதிகளும் பாரிய சேதங்களை சந்தித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கம்பளை அம்புலுவெவ மலைச்சரிவுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ள அதிதீவிர மண்சரிவு அபாயம் காரணமாக 18 வீடுகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பகுதிகள் உயர்ந்த உணர்திறன் கொண்ட மண்சரிவு வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இங்கிருக்கும் அபாயகரமான பகுதிகளில் இனிவரும் காலங்களில் எவ்விதமான கட்டுமான பணிகளோ அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படக்கூடாது என அந்த நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த வளாகத்தின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள சரிவுகளை ஆய்வு செய்த போது 7 வீடுகள் அதிதீவிர அபாய வலயத்திலும் 6 வீடுகள் நடுத்தர அபாய வலயத்திலும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வத்தேகுட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 11 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் அதிதீவிர அபாய வலயத்திலும் 12 வீடுகள் நடுத்தர அபாய வலயத்திலும் அமைந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அதிதீவிர அபாய வலயங்களில் உள்ள மொத்தமாக 18 வீடுகளில் வசிக்கும் மக்கள் எவ்வித தாமதமுமின்றி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர வேண்டுமென பணிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை நடுத்தர அபாய வலயங்களில் வசிக்கும் மக்கள் முறையான முன்னெச்சரிக்கை விடுக்கப்படும் போதோ அல்லது மழைவீழ்ச்சி குறிப்பிட்ட மட்டத்தை தாண்டும் போதோ உடனடியாக வெளியேற தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வலயங்களாக பேணுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்து அவர் நாட்டை விட்டு வெளியேறவுள்ளமை நாட்டின் மீது விதிக்கப்பட்ட 4 ஆண்டுகால சாபத்தின் முடிவு என்று பிவித்ருஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைந்து அவர் நாட்டை விட்டு வெளியேறவுள்ளார். இந்த நிலையில் கொழும்பில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட உதய கம்மன்பில ஜூலி சங் ஒரு சாபம் என தெரிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் நிறைவடைந்தமையே பால் சோறு உண்டு கொண்டாட வேண்டுமென தெரிவித்துள்ளார். மேளதாளங்களுடன் நாடு முழுவதும் பால் சோறு உண்டு கொண்டாட வேண்டுமென அவர் கூறினார். அதன் அடையாளமாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் பால் சோற்றையும் உண்டமை குறிப்பிடத்தக்கது. தனது பதவிக்காலத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா திரும்பும் அமெரிக்க தூதுவரை ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ராஜதந்திர பதவிக்கால சேவை நிறைவடைந்து நாட்டிலிருந்து விடைபெற்று செல்லும் இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான ஐக்கிய அமெரிக்க குடியரசின் தூதுவர் ஜூலி சங் இன்று காலை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடினார். அவரது பதவி காலத்தில் இரு நாடுகளின் உறவுகளை பல்வேறு துறைகள் ஊடாக வலுப்படுத்துவதற்கும் முன்னேற்றம் காணச் செய்வதற்கும் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் எடுத்த முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மிக அண்மை காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட அசாதாரண துயர் சம்பவங்களின் போது இலங்கைக்கு மனிதாபிமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அமெரிக்கா ஊடாக பெற்றுத்தந்த ஒத்துழைப்புகளுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தமது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார்.
உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் 3ஆம் காலாண்டு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 2025-26 நிதியாண்டிற்கான வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் முன்பு கணித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இது முழுக்க முழுக்க வலிமையான உள்நாட்டு நுகர்வை அடிப்படையாக கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் 3ஆம் காலாண்டு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதால் வரும் நாட்களில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த கணிப்பை சர்வதேச நாணய நிதியம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட இருக்கும் உலக பொருளாதாரம் தொடர்பான அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த கணிப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியாக இருந்து வருவதுடன் இந்தியாவின் வளர்ச்சி மிகவும் வலிமையாக இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையும் ட்ரம்பின் 2வது பதவிக்காலத்தை முடிவுக்கு கொண்டுவரும் என்ற எச்சரிக்கைகள் அமெரிக்கா செனட்டர்களிடமிருந்து வந்துள்ளது. கிரீன்லாந்து உட்பட வடதுருவ ஆர்டிக் பிரதேசத்தை பலவந்தமாக அமெரிக்கா கைப்பற்ற விரும்பக்கூடும் என்ற ஊகங்கள் வந்துள்ள நிலையில் ட்ரம்ப் இதனை செய்தால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படுவார் என அமெரிக்க செனட்டர்களில் சிலர் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளின் துருப்புக்கள் தற்போது கிரீன்லாந்துக்கு செல்லும் நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் நோர்வேயிலிருந்து ஏற்கனவே துருப்புகளை அனுப்பிய நிலையில் ஜெர்மனி, பின்லாந்து, ஸ்வீடன், பிரித்தானியா மற்றும் நெதர்லாந்து உட்பட்ட நாடுகளும் கிரீன்லாந்திற்கு படைகளை அனுப்பும் நோக்கத்தை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரித்தானியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தனது முகங்களை படிப்படியாக நைஜல் ஃபராஜின் ரிபோர்ம் யூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சியிடம் இழந்து வருகின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் நிதியமைச்சர் நாதிம் ஜஹாவி இந்த வார ஆரம்பத்தில் ஃப்ராஜின் கட்சிக்கு தாவிய நிலையில் இன்னொரு கன்சர்வேட்டிவ் முன்னாள் அமைச்சர் ராபர்ட் ஜென்ரிக் இப்போது ரீஃபார்ம் யூகேவில் இணைவதாக அறிவித்துள்ளார். கன்சர்வேட்டிவ்கள் நாட்டை உடைத்து வாக்காளர்களை காட்டிக் கொடுத்ததான குற்றச்சாட்டுடன் அவர் இந்த கட்சி தாவலை செய்துள்ளார். பல மாதங்களாக தேசிய கருத்து கணிப்புகளில் தொடர்ந்தும் ஃபராஜின் கட்சி முன்னணியில் உள்ள நிலையில் அங்கு தாவிய 2வது கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜென்ரிக் மாறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கப் போவதில்லை என்கிறார் ஜனாதிபதி. மீசாலை வீட்டுத் திட்ட நிகழ்வில் தெரிவிப்பு. ஜூலி சங்கை சாபம் என விமர்சித்த கம்மன் பில பதவிக்காலம் நிறைவடைந்ததை பால்சோவுடன் கொண்டாடுமாறும் அழைப்பு. நைனாதீவு சென்ற அனுர நாகவிகாரை விகாராதிபதியுடன் சந்திப்பு. விளக்கு மறியலில் உள்ள பலாங்கொட கசப தேரரின் நலம் விசாரித்த விமல். கைதின் பின்னணியில் அரசியல் பின்புலம் உள்ளதாக விசனம். 95 பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை. சர்வதேச காவல்துறையை நாடும் ஸ்ரீலங்கா. கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு ட்ரம்பின் பதவி காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.